ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரு. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு பகுதியிலிருந்து காதல் திருமணம், இதில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில், அல்லது சுக்கிரன், குரு, செவ்வாய் ஒருவருக்கொருவர் கேந்திர அமைப்போடு இருக்கும் பொழுது, சுக்கிரனும் புதனும் அதிக பாகை பெற்றிருக்கும் பொழுது தொந்தரவு இல்லாத ஒரு சுகமான காதலை தந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ 5க்குரியவனோ வக்கரம் பெறும் பொழுது, லக்னாதிபதியோ 5க்குரியவனோ வக்கர கிரகங்களினுடைய தொடர்பு பெறும் பொழுது அதீத சக்தியை பெறுகிறது அல்லது அதீத துணிச்சலை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் அதிக பாகை பெறும் பொழுது அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவ உறவுகள், அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவ செல்வங்கள் தானாக அவர்களை தேடி வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் அதே கிரகங்கள் குறைந்த பாகையில் இருக்கும் பொழுது அதற்காக முழு முயற்சி, முழு ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. அதீத கடின உழைப்பை தர வேண்டியிருக்கிறது. அதுவும் யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அடுத்து லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொந்த ஊரில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 6, 8, 12 அமர்ந்திருந்து அந்த லக்னத்துக்கு உரிய கிரகம் லக்னாதிபதிக்கு நல்ல உறவாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் காற்று ராசியிலேயும் நீர் ராசியிலேயும் உள்ள கிரகங்கள் நல்ல யோகத்தை தந்து விடுகிறது. காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொலைதூர பயணத்தை, அதாவது வாயு ஊர்தியை, அதாவது விமானத்தின் மூலம் பயணம் செய்யும் யோகத்தை, அல்லது வெளியூருக்கு பயணம் செய்யும் யோகத்தை, அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி செல்லும் யோகத்தை இந்த காற்று ராசிகள் நிறைய ஜாதகங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் நீர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் வலுவாக தந்துவிடுகிறது என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கிரகம் நின்ற வீட்டிற்கு முன்னும் பின்னும் பாப கிரகம் அமையாத பட்சத்தில் அது யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுப கிரகங்களினுடைய சந்திப்பு, அதாவது சுபகர்த்தார் யோகம் 2 பக்கமும் அமைந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பெருமளவு சிரமம் இல்லாமலே சுலபமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இன்று காதல் திருமணம், வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தில் தேதி, பிறந்த நாள், பிறந்த நேரம் வேண்டாம். லக்னம் மற்றும் கிரகங்கள் என்ற பாகை மற்றும் பாதங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை மட்டும் பேசுவோம். இதை நாம் ஒரு கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக இந்த பதவி போடுகிறேன். மொழியை மற்றவர்களை காயப்படுத்தவோ அல்லது வருத்தப்படுத்தவோ அல்லது சந்தோஷப்படுத்தவோ இந்த 2ம் இல்லை என்பதை என்ற எண்ணத்தோடு இந்த காணொளிகளை பாருங்கள். அடுத்து ஒரு 10-12 வருடத்திற்கு மேல் உள்ள அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் அநேகமாக இந்த வயதில் இந்த வருடத்தில் இவர்கள் பிறந்திருக்கலாம், இந்த மாதத்தில் இவர்கள் பிறந்திருக்கலாம் என்பதை சுலபமாக யூகிக்க முடியும். அதே சமயத்தில் கணினி அனுபவம் உள்ளவர்கள், அதே சமயத்தில் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தகவல் வைத்திருப்பவர்கள் இந்த ஜாதகத்தை பிறந்த நாளோ அல்லது பிறந்த நேரத்தையோ கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு
கடினமானதில்லை. ஆக அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அனுபவம் இல்லாதவர்கள் 7ஆம் இடத்திலேயும் 5ஆம் இடத்திலேயும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகங்களும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை வைத்து உங்கள் திருமணம் காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணமா என்ற தகவலை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். லக்னத்தில் குரு அற்புதமான விஷயம், திக்பலம் வாங்கியிருக்கிறது. இது கன்னிய லக்கணம். லக்கணத்தில் குரு வக்ரம். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் விருச்சிகத்தில் ராகு, அதாவது உச்சம் பெறுகிறது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி புதன் சூரியன், இந்த 3 கிரகம் இருக்கிறது, அதாவது கும்பத்தில் இருக்கிறது. சனியும் புதனும் நட்பு, அற்புதமான நட்பு கிரகங்கள். சூரியனும் புதனும் அற்புதமான நிபுணத்துவத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புதாத்திய யோகத்தையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்கு 2-7க்குரிய மிதமிஞ்சிய செல்வாக்கையும் கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் லக்கணத்துக்கு 7இல் உச்சம். உச்சத்துக்கு வீடு கொடுத்தவன் லக்கணத்துக்கு கன்னிய லக்கணத்திலிருந்து குரு வக்கரம் பெற்று பார்க்கிறார். அதுவும் சிறப்பான விஷயம். அடுத்து ரிஷபராசியில் கேது நீச்சமடைகிறார். இது சற்று பலமான சங்கடங்களையும் சின்ன சின்ன இழப்புகளையும் தந்து விடுகிறது. இது 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையினுடைய உறவு இவருக்கு இடைவெளியை தருகிறதே ஒழிய கசப்பை தருவதில்லை என்பது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது கேது தந்தை மகனுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகப்படுத்திருக்கிறது. 9க்குரியவன் உச்சம் பெற்று லக்கணத்தை பார்ப்பதால் அவர்கள் வெளியில் இருந்தால் ஒருவருக்கொருவர் அதீத ஈடுபாட்டோடும் புரிந்து கொள்ளும் உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், இது அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த திக்பலம் என்பது இவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து ஜீவனத்தையும் அனைத்து விதமான கௌரவத்தையும் மரியாதையும் இவர்களுக்கு தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன். இந்த லக்கணத்துக்கு 11க்குரியவன் 12இல் மறைந்து சூரியனும் புதனும் ஒன்றாய் சேர்ந்திருந்து சந்திரனை நேருக்கு நேர் பார்த்ததால் இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை இதில் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் சிம்ம ராசி என்பது பொதுவாகவே நிதானமான காதலுக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் என்பதை இங்கு மேலும் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இங்கு இந்த காதல் திருமணத்தை செய்து வைத்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் 5க்குரியவனுடைய தொடர்பு பெற்று 6ஆம் இடத்திலிருந்து அதிக பாகை பெற்றதால் இவருடைய வாழ்க்கை துணையை இவர் தேர்ந்தெடுத்தார். அதே சமயத்தில் 2 நீர் ராசிகளை கடந்து இவருடைய வாழ்க்கை துணை இருப்பதால் இவர் வேறு மாநிலத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை துணையை அடையாளம் கண்டு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார். அதே சமயத்தில் மேலும் சுக்கிரன் 26.4 டிகிரியை வாங்கியிருக்கிறார். அதே இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது, புதனும் அற்புதமான நிலைமையில் இருக்கிறார். அதாவது அதிக பாகையை வாங்கி வலுவாக இருக்கிறார். சுக்கிரனும் அதிக பாகையை வாங்கி வலுவாக இருக்கிறார். செவ்வாய் மட்டும் கொஞ்சம் குறைவான பாகையாக இருக்கிறது. அதே சமயத்தில் இவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் வாங்கி லக்னத்தை பார்க்கிறது. அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இவர்களுக்கு நில யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது, வீட்டு யோகத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தும். மிதுனத்தை செவ்வாய் பார்த்தாலும், கன்னியில் செவ்வாய் இருந்தாலும், மிதுனத்தில் இருந்தாலும், கன்னிக்கு தொடர்பு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஜாதகம் காதல் திருமணம் செய்து கொண்டார்களே ஒழிய அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து இந்த திருமணத்தை சந்தோஷமாக செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஜாதகத்தில் 2-9க்கு உரியவர்கள் 7லிருந்து லக்கணத்தை பார்த்ததால் அந்த யோகத்தை இந்த நவகிரகங்கள் இவருக்கு வழங்கி சந்தோஷப்படுத்தி இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் பதிவுகள் அனைத்தும் மற்றவர்களை காயப்படுத்தவோ தொந்தரவு பண்ணுவதற்கோ இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள். இந்த ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு ஒவ்வொரு புதிய தகவலை தெரியப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை பூர்த்தி செய்து கொள்ள விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649.
சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே.